ஒரு மன்னர் அந்த கிழவி பாக்கு உரல்ல போட்டு இடிச்சிட்டு இருக்க பாரு, அது மாதிரி பாக்கு வெட்டின்னு ஒன்று அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க. இப்போ மன்னர் பாக்கு வெட்டியில பாக்க வெட்டுறாரு, வெத்தில பாக்கு போட தாம்பூலம் தரிக்க. இப்ப பாக்க வெட்டும் போது பாக்கு வெட்டி தவறுதல விரலை வெட்டி பிடிச்சி மன்னருக்கு ஒரு விரல்ல காவாசி துண்டாகி விழுந்துருச்சு. ரத்தம் கொட்டுது, துடிக்கிறாரு. அமைச்சர் அன்னைக்குன்னு 2 நாள் விடுமுறையில் போயிட்டாரு. எல்லாரும் வந்து மன்னரை விசாரிக்கிறாங்க. மன்னா விரல்ல தான் துண்டா போச்சா, நல்லா இருக்கா, வழியா வழியா எப்படி இப்படி விசாரணை வந்து அனுதாபப்படுறாங்க. 2 நாள் சென்று மந்திரி வந்துட்டாரு. மந்திரி வந்தவர் மன்னரை பார்த்து, மன்னா வணக்கம், நான் வேலைக்கு வந்துட்டேன்னு போயிட்டாரு. இவருக்கு ஒரே கடுப்பு, விரல் துண்டாகி போச்சு, 2 நாள் ஆச்சு. இந்த ஆள் வந்தவர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம கண்டுக்காம போறான்னு கோவம். ஆள் விட்டு மந்திரியை கூப்பிடு, இங்க வாங்க, இன்னைக்கு தானே வேலைக்கு வந்தீங்க, 2 நாளா விடுமுறையில் போனீங்கல்ல. ஆமா, வந்தது வராது வணக்கம் போயிட்டில, எனக்கு விரல் துண்டானது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டார். தெரியும்னாரு. தெரிஞ்சுக்கிட்டே நீங்க என்ன ஏதுன்னு கேட்காம போறல, இது பாரபட்சமா இல்லையா, உங்களுக்கு தெரியலையா, கவலைப்படாதீங்க மன்னா, எல்லாம் நன்மைக்கேன்னாரு. மன்னருக்கு கோவம் வந்துருச்சு, ஏன்டா எனக்கு விரல் துண்டா போனது உனக்கு நன்மையா, கடுங்காவல் தண்டனை 6 மாதம் சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவு போட்டார். இப்ப மந்திரியை கொண்டு போய் சிறையில் அடைச்சாச்சு. மன்னருக்கு விரல் வேற போச்சு. வேதனையோட சும்மா இருக்கக்கூடாது, வேட்டைக்கு போலான்னு கிளம்பினாரு மன்னர். படை பரிவாரத்தோட காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுற போது திடீர்னு பெரிய சூறாவளி காத்துல எல்லாரும் படையெல்லாம் செதறி ஓடி போச்சு. மன்னர் மட்டும் தனியா நிற்கிறார், ஒரு ஆள் கூட துணைக்கு இல்லை. அந்த நேரத்துல அந்த காட்டுல